ஒரு பொதுமக்கள் பேசினா அவங்க மேல பிசிஆர் ஆக்ட் போகுது, ஒரு அமைச்சர் பேசினா அவருக்கு அதிகாரம் இருக்கிறதா? இவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளோட திருமாவளவன் அதை கண்டிச்சிருக்கணும், அவரே அதை கண்டிக்கல. அது திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட பதவியேற்ற ஒரு 4 ஆண்டுகள்ல பல சாதனைகளை பண்ணியிருக்க சார். குறிப்பா மகளிர் உதவி திட்டம், அதுக்கப்புறம் இலவச பஸ் பாஸ். அவங்க கேட்கல, நீங்க கொடுத்த வாக்குறுதி அது. அந்த வாக்குறுதியின் மூலமாக வாக்குகளை வாங்கி இன்னைக்கு அதை வந்து வெற்றி பெற்றுட்டோங்கிற ஒரு திமிர்ல பேசக்கூடிய பேச்சா தானே மக்கள் பார்ப்பாங்க. ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் மீது அப்படி என்ன நிர்பந்தம் திமுக அரசிற்கு? பிஜேபி வைக்கிறாங்க டார்கெட் வச்சு, எல்லாரையும் மூத்த அமைச்சர்லாம் தூக்குறாங்க. எப்படியோ ஊழல் கட்சியா திமுக மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப ஊழலே செய்யாத கட்சின்னு சொல்லி சொல்றாங்களா? இத்தனை இடத்துல அமைச்சர்களை வந்து கௌரவ பண்ணி இதே பதவி நீக்கம் செய்யப்பட்ட திரு பொன்முடி அவர்களை சேற்றை வாரி எடுத்து அமைத்தார்களா? பிஜேபி தான் அந்த மாதிரி பண்ணுச்சு. மக்களை தொடர்ந்து ஏமாற்றுகிறார்கள், வஞ்சிக்கிறார்கள். அதாவது அரசு நலத்திட்டங்கள் மக்களை போய் சேருவதில்லை. அப்ப திமுக 4 ஆண்டுகால ஆட்சி வந்து வேஸ்ட்ங்கிறீங்களா? அப்படி புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு பாபு பரமேஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். திமுக ஆட்சி பதவியேற்று நேற்றோட 4 ஆண்டுகளாக முடிவுற்று 5வது ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கு. எப்படி இருக்கு அவருடைய ஆட்சி? திமுக ஆட்சி எப்படி இருக்கு? புதிய சிந்தனை நேயர்களுக்கு என் முதல் கண் வணக்கம். 4 ஆண்டுகள் ஆமா முடிவுற்று விடியல் ஆட்சி கொடுத்துட்டு தான் திமுக வந்து பாராட்டு விழாக்களை அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. அதோடைய ரிசல்ட் வந்து வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக தெரியும். மக்களிடையே இன்று பேசப்படும் ஒரு பொருளாக இருப்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை பழக்க வழக்கத்தோடைய புழக்கங்கள், போதை மருந்துகளுடைய பழக்க வழக்கங்களும் அதோடைய புழக்கமும் அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு தமிழகத்தில் பரவலாக இருக்குது. தினம் தினம் பத்திரிகை மூலமாகவும் ஊடகங்கள் மூலமாகவும் இங்கே 35 கிலோ பிடிச்சாங்க, 50 கிலோ பிடிச்சாங்க, இது எங்கே பயிர் பண்ணுறாங்க, எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வருதுன்னே தெரியல. இந்த கடந்த 4 ஆண்டுகளில் இது ஒரு சாதனையாக வேணால் நம்ம சொல்லலாம். இல்லை, அந்த போதைப் பொருளுங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லையே சார், ஒட்டுமொத்த இந்தியாவிலே, அதுவும் குறிப்பாக அதானி துறைமுகத்தில் நிறைய போதைப் பொருள் பிடிக்கிறாங்க சார். அப்பப்போ இப்போ நம்ம வாழக்கூடிய தமிழ்நாட்டில் போதையை ஒழிக்கணுங்கிறது எல்லாருடைய கருத்து. தாய்மார்களுடைய கருத்து வந்து அவர்களுடைய குடும்ப தலைவர்களும் சரி மற்றவர்களும் சரி குடிப்பழக்கத்தால் அழிஞ்சிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. அப்போ இவங்க வந்து முதல்ல அந்த மது பழக்கத்தில் இருக்கவங்களை விடுவிக்கணும்னு ஒரு பக்கம் நம்ம எல்லா மக்களும் அதை பற்றி கூக்குரல் எழுப்பிட்டு இருக்கிற நேரத்தில் புதிய புதிய போதைப் பொருட்கள் வந்து பிடிபடுறது அப்படிங்கிறது வந்து மிக வருத்தத்துக்குரிய விஷயம். இது ஒரு நாட்டிற்கோ அடுத்த தலைமுறைக்கோ இது மிகவும் ஒரு வருந்தத்தக்க சீர்கேடான ஒரு விஷயம். இதை வந்து யாருமே ஆதரிக்க முடியாது. அப்போது சில இடங்களில் இது பிடிபட்ட உடனேயே அதற்குரிய நடவடிக்கைகளை கடுமையாக எடுத்து இதை யார் பண்ணுறாங்க, எங்கேருந்து இது வருது, மற்ற ஸ்டேட்டுகளில் இருக்குன்னா இருக்கட்டுங்க, நம்ம ஸ்டேட்டுக்கு அது வேண்டாங்க, நம்ம வீட்டுக்கு அது கேடு, நம்ம நாட்டுக்கு அது கேடு. தமிழகத்தை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறோம், விடியலாட்சி கொடுத்துருக்குறோம், நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி மார்தட்டி கொள்ளக்கூடிய ஆளுகின்ற திமுக அரசுக்கு இது போன்ற ஒரு அவப்பெயர் வந்தால் வருகின்ற 2026 தேர்தலில் வந்து வெற்றி வாய்ப்புகள் பாதிக்கும் இல்லையா? நிச்சயமாக. இல்லை, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இது மாற்று கருத்து இல்லை. போதைப் பொருள் அதிகமாயிருச்சு. அதே நேரத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட பதவியேற்ற ஒரு 4 ஆண்டுகளில் பல சாதனைகளை பண்ணியிருக்க சார். குறிப்பாக மகளிர் உதவி திட்டம், அதுக்கப்புறம் இலவச பஸ் பாஸ் நிறையா கொடுத்துருக்கேன் சார். அப்போ அதெல்லாம் தெரியாதுங்களா? கொடுத்துருக்குறாங்க. அது அவங்களே கிண்டலும் பண்ணியிருக்கிறாங்க. தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த சில மாதங்கள் ஆண்டுகளுக்கு முன்னால் வருத்தத்தோடு ஒரு மேடையில் பேசினார். தூங்கி எழுந்திருக்கும் போது எங்கள் கட்சிக்காரங்களும் எங்கள் அமைச்சர்களும் என்ன பிரச்சனையை கொண்டு வருவாங்களோ பயத்திலேயே நான் தூங்குறேன்னு சொல்லி சொன்னார். இல்ல, அதுக்கு ஒரு கட்சி வேணும்ல. வெளிப்படையா ஒரு கட்சியோட தலைவர் பேசுறாரு, அதுக்கு ஒரு கட்சி வேணும்ல. இதே மாதிரி மத்த யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அது வந்து எதிர்கட்சியோ இல்ல, இப்ப ஆளுகின்ற கட்சி மேல தானங்க உங்களுக்கு விமர்சனங்கள் வரும். எதிர்கட்சி மேலேயோ மற்ற கட்சிகள் மேலேயோ விமர்சனங்கள் வராது. நாங்கள் வந்து இவ்வளவு விஷயங்களை நாங்கள் செஞ்சிட்டோம், வெற்றிகரமாக முடிச்சிட்டோம்னு மக்களிடையே நீங்கள் போய் 4வது ஆண்டை முடித்து 5வது ஆண்டுக்கு போகிறோன்னு சொல்லி மார்தட்டி போகும்போது இந்த விமர்சனங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு முதல்வர் தான் ஆளாகிறார். அந்த குறையை வந்து யார் இப்போ எல்லாருமே தலைமையை தானே கை நீட்டுறாங்க. அப்போது ஒரு நீங்கள் சொன்னக்கூடிய திட்டங்கள், மகளிர் உதவித்தொகை ஆகட்டும், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவு வங்கிகளில் வச்ச நகைக்கடன் நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோன்னு சொன்னாங்க, நீட்டை ரத்து பண்ணுவோன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் மகளிர் தொகை கொடுப்போன்னு சொன்னாங்க, அது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இலவச பஸ் பாஸ், இலவச பஸ் பயணம் சொன்னாங்க. இன்னைக்கு இலவச பஸ் பயணத்தை கொடுத்துட்டு நீங்கள் ஓசியில் போகிறீங்கன்னு சொல்லி அதே இதை சார்ந்த அமைச்சர் பேசி அது எவ்வளோ பெரிய சர்ச்சை
சர்ச்சையாச்சுங்கிறது ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு தெரியும். சர்ச்சையாச்சு, அவருடைய பதவி நீக்கப்பட்டிருக்கு. அவர் ஏற்கனவே அவர் பேசின ஓசிக்கு தான் அவர் பதில் சொல்லியிருந்தார். முதல்வர் பதில் சொன்னது வந்து அந்த பிரச்சனைக்காக உள்ளது. இப்போ அவர் பேசின விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக்கப்பட்டு அதன் மேலும் கம்பல்சரியா நடவடிக்கை எடுக்கணுமேங்கிற நிர்பந்தத்துக்கு முதல்வர் ஆளாகித்தான் இப்போ எடுத்திருக்கிறாங்க. அது திரு செந்தில் பாலாஜிக்கு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்து பதவி முக்கியமா நீங்க ஜாமீன் முக்கியமான்னு கேட்டு இல்லைன்னு சொன்னா இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். நாங்கெல்லாம் சொல்றது என்னன்னு சொன்னா, ஒரு அமைச்சர் மேல குற்றம் சாட்டப்படுகிறது, அந்த குற்றத்தை அவரே ஒத்துக்கொள்கிறார். நான் பணத்தை வாங்கினேன் திரும்பி கொடுத்தேன்னு சொல்றாரு. அப்ப குற்றம் நடந்தது உண்மை. அப்ப அதுக்குண்டிய விவாதங்களும் வழக்குகளும் உச்சநீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் இருந்துச்சு. உயர்நீதிமன்றத்திலிருந்து வழக்கு போய் உச்சநீதிமன்றத்தில் அவருக்கு ஜாமீனே கிடைச்சது. கிட்டத்தட்ட 471 நாட்கள் வந்து சிறையில் இருந்திருக்கிறார். உடம்பு சரியில்லைங்கிற காரணம் காட்டி நான் அமைச்சர் இல்லை என்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் அடிக்கோட் காட்டிட்டு தான் அவர் ஜாமீனே பெற்று வந்திருக்கிறார். அப்போ ஒரு அமைச்சரா இல்லாத போது அவர் அமைச்சராகவே வச்சிருந்தாங்க. சிறையில கைது பண்ணியிருக்கும் போது அவர் துறை இல்லாத அமைச்சரா வச்சிருந்தாங்க. அப்படி என்ன நிர்பந்தம் திமுக அரசிற்கு? ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் மீது இப்போ இதே இது அவருக்கு கட்சியில எந்த அமைச்சர் மேல குற்றம் இல்ல சார். இப்ப அதிமுக முன்னாள் ஆண்டு அதிமுக அமைச்சர் மேல எந்த குற்றம் இல்லைங்கிறீங்களா? அப்ப இது வந்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் மேலே ஏற்பட குற்றம் சாட்டப்பட்டவர்கள்னு ஒண்ணு, அதுல கைது செய்யப்பட்டவர்கள் ஒண்ணு இருக்குது. அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் நடக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. இது மூணுக்குமே குற்றம் வந்து யார் வேணாலும் சாட்டுவாங்க. இல்ல இப்ப அததான் இப்ப ஆளுங்கட்சி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஆளுங்கட்சியா இருக்கனால எங்க மேல வந்து நீங்க வழக்கு பதிவு பண்ணி உள்ளதெல்லாம் நினைக்கிறீங்க. ஏற்கனவே ஆண்ட கட்சி அதிமுக இருக்கு, அதுல ஏகப்பட்ட அமைச்சர் ஊழல், குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல ஏகப்பட்ட ஊழல் இருக்கு, அதெல்லாம் நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. யார் எடுக்க மாட்டேங்கிறாங்க? யார் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ப்ரூஃப் இருந்தால் இதே டிஎம்கே அவர்கள் மேல இருக்க குற்றத்தை அவர்களும் கொண்டு போய் கொடுக்க வேண்டியது சார். இது வரைக்கும் ஆளுநர் ஒப்புதல் எந்த ஒரு விசாரணைக்கும் இப்போ ஆளுநருடைய இந்த துணைவேந்தர்கள் விஷயத்துல இவங்க போய் உச்சநீதிமன்றத்தை நேடி வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, அதுக்கு வெற்றி கொண்டாடினாங்க இல்லையா. அதே மாதிரி இவங்கள்ட்ட அதோடைய தரவுகள் இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமாக இவர்கள் நீதிமன்றத்தை நாடலாம், இல்லைன்னா பிரதமரை நாடலாம், இல்லைன்னா நேரடியாவே போகலாம். பல விஷயங்களுக்காக கடிதம் எழுதக்கூடிய முதல்வர் இவர்கள் மேல குற்றம் இருக்குதுன்னு சொன்னா அதை நிரூபிக்க வேண்டியதானே. இன்னைக்கும் இவங்க இன்னொரு விஷயத்தையும் நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். பதவி ஏற்பதற்கு முன்னாடி வந்த உடனே இவங்க என்ன சொன்னாங்க, கொடநாடு வழக்கை நாங்க உடனே முன்னெடுத்து நடத்துவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்குடைய நிலைமை என்ன, எவ்வளவு மெதுவா போயிட்டு இருக்குது. இவங்களுடைய ஆட்சி முடிய போக 5வது ஆண்டு வந்து விட்டது. அடுத்த தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க. இது வரைக்கும் அந்த நிலைப்பாடு என்ன இருக்குது? வந்த உடனே முதல்ல நாங்க செய்வோம்னு சொன்னாங்க. அப்ப அந்த குற்றத்தின் உண்மைத்தன்மை என்னங்கறத கண்டுபிடிக்க வேண்டியது ஆளுகின்ற அரசு. அப்ப ஆளுகின்ற அரசு என்ன வாக்குறுதி கொடுத்து வந்தாங்க? இங்க வரும்போது நாங்க இதெல்லாம் செய்வோம்னு வந்தாங்க. நாங்க சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிட்டேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்கங்கிற கேள்வி மக்களிடத்தில் இருக்கிறது. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய காலம் எப்போன்னா தேர்தல் காலம். அப்போ வந்து நம்மளே வெற்றிகளை கொண்டாடி கொள்ள முடியாது. உங்களுக்கு அப்படி வந்து நீங்கள் நல்லது செய்ததாக நினைத்துக் கொண்டிருந்தால், அது மக்களை போய் சேர்ந்திருந்தால், அடுத்த தேர்தல் களத்திலே வெற்றி வாங்கி நீங்கள் தானே சுட போகிறீங்க. ஏன் நீங்க இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எத்தனை ஆளுகின்ற சீனியர் அமைச்சர்கள் மேல குற்றச்சாட்டுகள் இருக்குது, வரிசையாக வந்து கொண்டிருக்கிறது. டார்கெட் வைக்கிறாரு பிஜேபி, வைக்கிறாங்க டார்கெட் வச்சு எல்லாரையும் மூத்த அமைச்சர்லாம் தூக்குறாங்க. எப்படியோ ஊழல் கட்சியா திமுக மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப ஊழலே செய்யாத கட்சின்னு சொல்றாங்களா? எதற்குமே இது இல்லையா? இல்ல எந்த கட்சி ஊழல் பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அரசியல் என்பதே ஊழல் தன்மை உள்ளது மக்கள் நினைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடுறாங்க இல்லையா? இது வந்து சேற்றை வாரி இறைப்பது என்பது ஆளுங்கட்சி மேலேயும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி மேலேயும் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். நீ செஞ்சியா, நீ என்ன சரியான ஆளா அப்படிங்கிற கேள்வி வந்து மேடை பேச்சுகள் இல்லை. இங்கே மக்கள் தான் இப்ப எஜமானர்கள். வருகின்ற தேர்தலை நோக்கி உங்களுடைய பயணம் சிறப்பாக இருக்க வேண்டும்னா நீங்க என்ன பண்ண, நல்ல திட்டங்களை நாங்க செஞ்சிருக்கோம் மக்கள் கிட்ட கொண்டு போங்க. அடுத்த கட்சியை பத்தி ஏன் நீங்க பேசுறீங்க? உங்களுக்கு தனி திறமை இருக்கிறது, செயல் திட்டங்கள் நிறைய வச்சிருக்கீங்க, மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. 4 ஆண்டுல சொன்னா தைரியமாக அந்தந்த தொகுதிகளில் போய் நாங்க செஞ்ச நலத்திட்டங்களை பத்தி பேசுங்க. இதெல்லாம் உங்களை வந்து செஞ்சுச்சான்னு கேளுங்க. எந்த அடிப்படை மக்களுக்கு வசதிகள் இன்னைக்கு இருக்குது? எந்த மக்களுக்குமே இல்ல. இலவச பேருந்துக்கு பயணத்துக்கு இலவசம் சொல்லி இருக்காங்க, ஆனா பேருந்துகள் எந்த நிலைமையில ஓடிட்டு இருக்குது? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அதிமுக ஓடுச்சு சார். அவர்கள் இலவச பயணத்தை பத்தி பேசல. இவங்க இலவச பயணத்தை நாங்க கொடுத்தேன்னு சொல்லும் போது அதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்யணும், நல்ல விதமாக செஞ்சு மகளிர். அப்போ வந்து நீங்க வந்து ஓசியில போறீங்கன்னு சொல்லி கேட்டா அது கொடுத்துட்டு அவமானப்படுத்துவது போல தானே. யாருக்கு நீங்க கொடுத்தீங்க? உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க கொடுத்தீங்க. அவங்க கேட்கல, நீங்க கொடுத்த வாக்குறுதி அது. அந்த வாக்குறுதியின் மூலமாக வாக்குகளை வாங்கி இன்னைக்கு அதை வந்து வெற்றி பெற்றுட்டோங்கிற ஒரு திமிர்ல பேசக்கூடிய பேச்சா தானே மக்கள் பார்ப்பாங்க. அவங்களுடைய மனதை இது புண்படுத்தும் இல்லையா? அந்த அதாவது அவங்க இலவசமா போற பயணமும் மக்கள்
மக்கள் செலுத்துகின்ற வரி பணத்துல தான் போகுது. உங்க வீட்டுல இருந்தோ திமுக அரசுடைய கட்சி நிதியில இருந்தோ நீங்க கொடுக்கல, வரக்கூடிய வரியில இருந்து தான் அது கூடியது. ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லாம் வந்து லாஸ்ல போயிட்டு இருக்குது, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு வந்து இன்னும் அந்த தேவைப்படக்கூடிய அந்த தொகைகள் போய் சேரவே இல்லை. இதுல இன்னும் மேலும் கடன் சுமையை தான் சுமத்தி இருக்கிறீங்க. அதிமுக ஆட்சியில் இருந்த கடன் தொகை வந்து இப்ப டபுள் மடங்கு ஆயிருக்குது. அந்த தொகை எதுக்காக நீங்க செலவு பண்ணீங்கன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் கணக்கு வழக்கு இல்லை. இல்ல 4 ஆண்டு முடிந்து 5வது ஆண்டு வந்து நீங்க வெற்றி விழா கொண்டாடுறீங்கன்னு சொன்னா மக்கள் எப்படி உங்களை நினைப்பாங்க? எப்படி நம்பி உங்களுக்கு மீண்டும் பதவியில் அமர்த்துவாங்க? திமுக 4 ஆண்டுகால ஆட்சி வந்து சாதனை 4 ஆட்சி சாதனையில தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்களே. அது சாதனை இல்ல, மக்களை கேட்டா அது சோதனைன்னு சொல்லுவாங்க. மக்களை கேட்டீங்கன்னா சோதனைன்னு சொல்லுவாங்க. எத்தனை இடத்துல அமைச்சர்களை வந்து கர்வ பண்ணி இதே பதவி நீக்கம் செய்யப்பட்ட திரு பொன்முடி அவர்களை சேற்றைவாரி எடுத்து அமைத்தார்களா? ஏன் அப்படி செஞ்சாங்க? மக்கள் அப்ப திருப்தியில் இருக்காங்களா? பிஜேபி தான் அந்த மாதிரி பண்ணுச்சு. உடனே பிஜேபி மேல போடக்கூடாது. பிஜேபிக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லை நீங்க தான் சொல்றீங்க. பிஜேபிக்கு வாக்கு வங்கி இல்லைங்கிறீங்க, பிஜேபிக்கு உறுப்பினர்கள் இல்லைன்னு சொல்லி இதே ஆளுகின்ற திமுக தான் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு வாக்கே கிடையாதுங்க, நீங்க ஜெயிக்கவே முடியாது, எந்த காலத்திலையும் தாமரையே மலராது அப்படின்னாங்க. 4 எம்எல்ஏ வந்துட்டாங்க. எதுக்கு எடுத்தால் அதாங்க மத்திய அரசுங்கிற பேரையே ஒன்றிய அரசுன்னு கூப்பிட்டாங்க. அப்போ நீங்க ஒரு புது பேரை சுட்டி கூப்பிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த அளவுக்கு வெறுப்புணர்ச்சியை நீங்கள் மத்திய அரசு மேல வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ இங்க இருக்கிற மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் தான் வந்து உங்களை விரும்பி ஓட்டு போட்டாங்க. அதே மக்கள் உங்களை வெறுக்கும் அளவுக்கு நடந்து கொண்டிருப்பது யார்? அதற்கு காரணம் வேறு யாரும் கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது. யாரும் போய் சொல்ல முடியாது அவர் வராரு நீங்க சேர்த்தாருன்னு சொன்னா செய்வாங்களா? என்ன இவர்கள் போகக்கூடிய பகுதி என்பது இவர்களுடைய வாக்கு வங்கி இருக்கக்கூடிய பகுதி. அப்போ அந்த மாதிரி பகுதிக்கு போகும்போது அந்த மக்கள் வெறுத்து போயிருக்காங்க. அதுவும் குறிப்பிட்ட அந்த அமைச்சர் மேல பல குற்றச்சாட்டுகள் இந்த 4 ஆண்டுகள்ல வந்திருக்குது. அப்ப இதோட ஜாதியை சொல்லி மேடையிலேயே பேசுறாரு. அவர்கள் கட்சிக்காரரை சேர்ந்த ஒரு பஞ்சாயத்து யூனியன் பத்தி அவருடைய அந்த தாழ்ந்த ஜாதியை பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எஸ்சி தானமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதெல்லாம் ஒரு அமைச்சர் பேசுவதா? ஒரு பொதுமக்கள் பேசினா அவங்க மேல பிசிஆர் ஆக்ட் போகுது, ஒரு அமைச்சர் பேசினா அவருக்கு அதிகாரம் இருக்கிறதா? இவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளோட திருமாவளவன் அதை கண்டிச்சிருக்கணும், அவரே அதை கண்டிக்கல. அப்ப என்ன நீங்க வந்து அந்த மக்களுக்காக நீங்க என்ன பாடுபடுறீங்க? என்ன கட்சி நடத்துறீங்க நீங்க? அப்ப கூட்டணியில இருந்தா எது வேணாலும் கேட்க மாட்டோமா? உங்க மக்களை தானே அவங்க கேவலமா பேசியிருக்காங்க. அப்ப அதை நீங்க கேட்டுக்கணுமா வேண்டாமா? அப்பதானே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓ சரி, நமக்காக இந்த மக்கள் இருக்காங்க, நமக்காக இந்த கட்சி இருக்குது, நமக்கான ஆட்சி இதுன்னு சொல்லி எப்போ வரும்? இன்னைக்கு வரைக்கும் இந்த வேங்கை வயல்ல மலம் கலந்ததுக்கு யாருங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான தீர்வுமே வரல. கூட்டணி கட்சியில தான் நீங்கள் 5 வருஷமா இருக்கிறீங்க, 4 வருஷமா, இது 5வது வருஷம் போயிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னா பதவி, அந்த பதவியில நம்மளே தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் செயல்பாடுகள் மட்டும்தான் இதுல பார்க்கிறோமே தவிர இது உண்மையான வெற்றி விழா ஆண்டாக நாங்கள் பார்க்கவில்லை. அப்ப திமுக 4 ஆண்டுகால ஆட்சி வந்து வேஸ்ட்ங்கிறீங்களா? அப்படி அதை மக்கள் தீர்மானமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சொல்றதுனால இல்ல, நிச்சயமாக அவங்களுக்கே தெரியும் சார். வெற்றி விழா கொண்டாட வேண்டியது, ஒருத்தருக்கு வெற்றி விழா எடுக்க வேண்டியது மக்கள். நீங்களே உங்களுக்கு விழா எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அது வந்து உங்களுடைய சொந்த காசுலயே நீங்க போஸ்டர் எடுத்து நடிகர்கள் கொண்டாடுற மாதிரி தான் இது. அவங்களே போஸ்ட் அடிச்சு அவங்க பிறந்த நாளை கொண்டாடிட்டே இருப்பாங்க. எந்த நடிகருக்கும் 45 வயசுக்கு மேல போகவும் மாட்டேங்குது. அந்த மாதிரியான விழா தான் இது. இதை வந்து நீங்கள், அதாவது விளம்பர அரசாகத்தான் இந்த திமுக அரசு கடந்த 4 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதே இது ஏடிஎம்கே இருக்கும்போது அவங்க விளம்பரமாட அரசுன்னு இவங்க சொன்னாங்க, நாங்க விடியல் அரசுன்னு சொன்னாங்க. இது விடிய அரசுன்னு தான் போயிட்டு இருக்குது. அப்ப இது விளம்பர அரசாகவும் அரசின் வரிப்பணங்கள் விளம்பரத்துக்காக வீண் செலவு செய்யப்பட்டிருக்கிறதுங்க தான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஒட்டுமொத்தமா ஆட்சி மாறாலும் காட்சிகளை மாறல. அதிமுக எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் திமுக இருக்கு அப்படி சொல்ல வரீங்களா? ஆட்சிகள் மாறி இருக்குது, எந்த இடத்துலையும் காட்சிகள் மாறவே இல்லை. எப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு வருடா வருடம் கூவத்தில் வெள்ளம் வந்துகிட்டு தான் இருக்குது. நாங்கள் இவ்வளவு கோடி செலவு பண்ணி சரி பண்ணோம்னு சொல்றாங்க. அப்ப சென்னையில இவ்வளவு அமைச்சர்கள், முதலமைச்சர், அனைத்து ஐஏஎஸ் அதிகாரிகளும் இருக்கக்கூடிய சென்னை மாநகரத்துல இன்னைக்கு வரைக்கும் அந்த அவலங்கள் நீக்கப்பட்டிருக்குதா? குப்பைகள் நீக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு சுத்தமான இடம். மேயர் வந்து சொல்றாங்க 4000 கோடி செலவு பண்ணேன்னு சொல்றாங்க. எங்க போச்சு அந்த 4000 கோடி? அப்போ எந்த கணக்குல நீங்க நிதி ஒதுக்கிருக்கீங்க? நீங்க ஒதுக்கிட்டீங்க, நிதி மக்களுக்கு போய் சேரல. ஒதுக்கிட்டாங்களா? நிச்சயமாக. அப்ப எங்க போச்சு அந்த பணம்? அதற்குரிய கணக்கு என்ன? வெள்ளை அறிக்கை என்ன கொடுக்குறீங்க நீங்க? அப்ப இதே கூவத்தில் இப்ப திரும்பி தண்ணி இல்லைன்னு பிரச்சனை வருது. வருகிற தண்ணியை சேர்த்து வைக்கிறதுக்கு நம்மகிட்ட எந்த திட்டமும் இல்லை. வருஷா வருஷம் மழை பெய்யும் போது அந்த தண்ணி ஃபுல்லா தேவையில்லாம கடல்ல போய் கலக்குது. செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டா கடலோ அந்த கூவம் நதிக்கரை ஓரமா வாழக்கூடிய மக்களுக்கு இவங்க எச்சரிக்கை தான் கொடுக்குறாங்க, நீங்க பாதுகாப்பான இடத்துக்கு போயிருங்க. அப்போ வருஷா வருஷம் ஒதுக்கப்படுற அந்த நிதி எங்க போச்சு? என்னதான் வேலை செஞ்சீங்க? ஒரு வாட்டி அந்த வீடை ரிப்பேர் பண்ணா சரியா இருக்குங்க. ஒரு இடத்த வீடை ரிப்பேர் பண்றோம்னா ஒரு முறை நம்ம சரி செய்யணும். ஒழுகுது ஒரு வீட்டுலன்னு சொன்னா அது நிரந்தரமா தானே நீங்க மூடணும். வருஷா வருஷம் மூடி இருந்தா அப்ப அது ஏமாத்து வேலை தானே. அப்ப மக்களை தொடர்ந்து ஏமாற்றுகிறார்கள், வஞ்சிக்கிறார்கள். அதாவது அரசு நலத்திட்டங்கள் மக்களை போய் சேருவதில்லை. கண்டிப்பா சார், மீண்டும் மற்றவர்களோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.